Velamal Engineering College, Computer Science Engineering. Admissions open for 2026. Mr. Chief Minister, tell us about the meetings. One thing quite different this time is Tamil Nadu Chief Ministers are known to be accompanied by several ministers whenever they come to Delhi for meeting the Prime Minister or any other minister here. But this time he's setting a new tradition of sorts. On his way, Tamil Nadu government. Mr. Chief Minister, tell us about the meetings. One thing quite different this time is டெல்லி தமிழ்நாடு பவனிலிருந்து நம்ம காட்சிகளை பார்க்கின்றோம். தமிழ்நாடு இல்லத்திலிருந்து முதலமைச்சர் விஜய் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க புறப்படக்கூடிய காட்சிகள் இவை. நேயர்களுக்கெல்லாம் தெரியும், தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர் சந்திக்கக்கூடிய முதல் சந்திப்பு இது என்பது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சராக அவர் மேற்கொண்டிருக்கக்கூடிய முதல் டெல்லி விஜயம் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட மத்திய அரசாங்கத்துடைய முக்கிய அமைச்சர்களை தமிழ்நாட்டு அரசின் புதிய முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் சந்திக்க புறப்படக்கூடிய காட்சிகள். தமிழ்நாடு இல்லத்துக்கு இன்று மதியம் வந்தடைந்தார். அவருக்கு காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை சம்பிரதாயபூர்வமாக வழங்கியது. தமிழ்நாடு இல்லத்தில் விஐபி ஸ்வீட்டில் தங்கியிருந்த முதலமைச்சர் 4:30 மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடியுடனான அப்பாயின்மெண்ட் அதை மேற்கொள்கிறதுக்கு தமிழ்நாடு இல்லத்திலிருந்து முதலமைச்சர் புறப்படக்கூடிய காட்சிகள் இவை. இந்த சந்திப்பு எங்கே நடக்குது ரமேஷ்குமார்? பிரதமருடைய லோக் கல்யாண் மார்க் இல்லத்திலையா, பிரதமர் அலுவலகத்திலையா? பிரதமர் அலுவலகத்தில் தான் இந்த சந்திப்பு நடைபெறுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பொதுவாக இந்த புதிய பிரதமர் அலுவலகம் திறக்கப்பட்ட பிறகு பெரும்பாலும் பிரதமர் அனைத்து சந்திப்புகளையும் அங்கேதான் மேற்கொண்டு வருகிறார். எனவே தற்போதைய சூழ்நிலை வரை பிரதமருடைய அலுவலகத்தில் நடைபெறுவதாகத்தான் தகவல். ஒருவேளை அது மாற்றம் இருந்தால் பிரதமருடைய இல்லத்தில் நடைபெறும். ஆனால் பிரதமருடைய அலுவலகத்திற்கும் இல்லத்திற்கும் பெரிய வேறுபாடு இல்லை. அங்கிருந்து ஒரு 10 நிமிடங்கள் தான் இடைவெளி. எனவே இங்க தமிழ்நாடு இல்லத்திலிருந்து பிரதமர் அலுவலகமாக இருந்தாலும் சரி அல்லது இல்லமாக இருந்தாலும் சரி, ஒரு 10 நிமிட இடைவெளிக்குள்ளாக 2 இடங்களுக்கும் சென்றுவிட முடியும். அந்த அடிப்படையில் தான் பிரதமரை சந்திப்பதற்காக தமிழக முதலமைச்சர் சென்று கொண்டிருக்கிறார். குறிப்பாக அங்கு சென்ற பிறகு ஒரு 10 நிமிடம் அவர் காத்திருப்பார் என தெரிய வருகிறது. பின்னர் 10 நிமிடம் காத்திருந்த பிறகு பிரதமரை 4:20 அல்லது 4:30 மணி அளவில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் சந்தித்து தமிழகம் சார்ந்த கோரிக்கைகளை முன்வைக்க இருக்கிறார். ஓகே, பல வகைகளில் முக்கியத்துவம் பெறுகிறது. இன்னைக்கு காலையிலே நம்ம பேசிட்டு இருந்தது போல 12 ஆண்டுகளுக்கு பிறகு மோடி விஜய் சந்திப்பு நடைபெறுகிறது. அந்த சந்திப்பு நடந்த போது அவர் பிரதமரும் அல்ல, இவர் முதலமைச்சரும் அல்ல. அன்று அவர் பிரதமர் வேட்பாளர் தமிழ்நாட்டுக்கு கோவைக்கு பிரச்சாரத்துக்காக வந்திருந்தார். அந்த வேளையில் உச்ச நட்சத்திரமாக அப்பொழுது இருந்த திரு விஜய் மரியாதை நிமித்தமாக கோயம்புத்தூரில் சந்தித்து பேசினார். ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைய அரசியல் மாற்றங்களை தேசிய அளவிலையும் தமிழ்நாட்டிலையும் பார்த்த ஒரு சூழலில் பிரதமராகவும் முதல்வராகவும் இருவரும் சந்தித்து கொள்கிறார்கள். வழக்கமாகவே ஒரு புதிய அரசு அமைந்தவுடன், அது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல எந்த மாநிலத்திலையும் முதல்வர்கள் பிரதமரை சந்தித்து உரையாடுவது, தங்கள் மாநில கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசுவது என்பது வழக்கம். தட் வில் செட் த டோன் ஃபார் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். அதில் நிறைய முக்கிய விவகாரங்களை இருவருமே பரிமாறிக்கொள்வார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர்களாக யார் வந்தாலும் அவர்கள் அந்த மே மாதத்திலேயே, வழக்கமாக மே மாதம் தான் நமக்கு ரிசல்ட் வரும், இந்த மே மாதத்திலேயே சந்திப்பது தான் வழக்கம். அந்த வகையில் தான் நமக்கு நினைவு தெரிந்த வகையில் கருணாநிதி அவர்கள் டாக்டர் மன்மோகன் சிங்கை சந்தித்தார். செல்வி ஜெயலலிதா 2011 டாக்டர் மன்மோகன் சிங்கை சந்தித்தார். 2016 அது போன்ற சந்திப்பு நடந்ததை பார்த்தோம். 21 கூட திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அந்த மாதமே டெல்லிக்கு சென்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்ம பார்த்திருப்போம், தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பல மாநிலங்களில் தேர்தல் முடிந்திருக்கிறது, புதிய அரசுகள் அமைந்திருக்கிறது. அண்டை மாநிலமான கேரளாவில் கூட புதிய முதலமைச்சர் பிரதமரை சந்தித்திருக்கிறார். ரமேஷ், வெஸ்ட் பெங்கால்லையும் முதலமைச்சர் சந்தித்திருக்கிறார் இல்லையா? ஸோ இன்னும் அஸ்ஸாம் முதலமைச்சர் சந்திக்கலையோ? அஸ்ஸாம் மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே அவையெல்லாம்
முடிந்த பிறகு சந்திப்பார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்றால் அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய முதல்வர், மேற்கு வங்கம், கேரளா போன்ற மாநிலங்களின் முதல்வர் எல்லாம் பதவியேற்ற பிறகுதான் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார்கள். எனவே அவர்கள் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பிறகு சந்திப்பார் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த ரெண்டு வட்டாரத்திலே என்ன சொல்றாங்க? உங்களுக்கு தேசிய அளவிலே நல்ல ஆழமான தொடர்புகள் உண்டு. இந்த மீட்டிங்குடைய முக்கியமாக அந்த தரப்பு இந்த மீட்டிங்கில் எதிர்நோக்குவது என்ன, இந்த தரப்பு எதிர்நோக்குவது என்ன? திஸ் குட் செட் த டோன் ஃபார் த ஃபர்தர் ரிலேஷன்ஷிப். எப்படி அமையும் ஒரு தொடக்க சந்திப்பு அப்படிங்கிறது பல வகைகளில் முக்கியத்துவம் வாய்ந்தது. நீண்ட காலத்துக்கு பிறகு சந்திக்கிறார்கள். இந்த கான்ஸ்டியூஷனல் ஆஃபீஸஸில் பரஸ்பரம் சந்தித்துக் கொள்வது இதுதான் முறை. ஸோ ரெண்டு தரப்பும் முன்னுரிமையாக என்ன வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. அதாவது தமிழக அரசை பொறுத்தவரை அரசியல் ரீதியாக பாஜகவுக்கு எதிரான போக்கை கடைபிடித்தாலும், தேர்தலில் சண்டையிட்டுக் கொண்டாலும் தற்போது அவர்களின் மீது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. ஏனென்றால் மக்களுக்கு அவர்கள் பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு தமிழகத்தினுடைய நிதிநிலை என்பது, கடன் சுமை என்பது அதிகரித்திருக்கிறது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை தாவேக்கு நிறைவேற்ற வேண்டும் என்றால் அதற்கு மத்திய அரசினுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் தேவை. எனவே ஒரு அரசியல் ரீதியாக அல்லாமல் அரசு நிர்வாக ரீதியில் ஒரு மத்திய அரசோடு சுமூகமாக போக்கை கடைபிடிக்கலாம் என்பதுதான் தாவேக் அரசினுடைய ஒரு எண்ண ஓட்டமாக இருக்கிறது என்று நாம் அறிந்த ஒரு தகவல். பிரதமர் மோடியை பொறுத்தவரை அவர் பல சந்தர்ப்பங்களில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களின் முதல்வர்கள் சந்திக்கின்ற போது அவர் சொல்கின்ற ஒரு விஷயம், நாம் தேர்தலில் சண்டையிட்டுக் கொள்கிறோம், அது தேர்தலோடு முடிந்து விட்டது, அடுத்து நாம் தற்போது மக்களுக்காக உழைக்க வேண்டும், எனவே நாம் இருவரும் ஒன்றாக இணைந்து கைகோர்த்து செயல்படுவோம், என்னென்ன திட்டங்களை செயல்படுத்தலாம் என்று நீங்கள் பரிந்துரையை வழங்குங்கள், நாம இருவரும் ஒன்றாக அமர்ந்து பேசுவோம், நல்ல திட்டங்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஆதரவளிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றுதான் ஒவ்வொரு முறையும் எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் முதல்வர் சந்திக்கின்ற போது சொல்வது வழக்கம். இதற்கு முன்பு கேரளா மாநில முதல்வராக பினராயி விஜயன் அவர்கள் இருந்த போது கூட அரசியல் ரீதியாக பிரதமர் மோடியை மிக கடுமையாக எதிர்த்தார். ஆனால் கடந்த முறை 2வது முறையாக அவர் மீண்டும் முதல்வராக பதவியேற்ற பிறகு பிரதமர் மோடியை சந்தித்த பிறகு பிரதமர் மோடி அவரை எதிர்ப்பது கடுமையாக குறைந்து விட்டது. முதல் தடவை பிரதமர் மோடியை எதிர்த்தது போல அவர் எதிர்க்கவில்லை. ஏனென்றால் அப்போது பினராயி விஜயனை சந்தித்த போது பிரதமர் சொன்ன விஷயம், நம்ம அரசியல் சண்டை நமக்குள் அரசியலோடு நிற்கட்டும், தேர்தலோடு நிற்கட்டும், மீண்டும் ஒன்றாக இணைந்து செயல்படுவோம் என்றுதான் சொன்னார். எனவே மத்திய அரசினுடைய பல திட்டங்கள் பல மாநிலங்களில் செயல்படுத்தப்படாமல் இருக்கிறது. மேற்கு வங்கத்தையே எடுத்துக்கொண்டால் இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்த மமதா பானர்ஜியின் ஆட்சி காலத்தில் மத்திய அரசினுடைய அந்த காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படாமல் இருந்தது. தற்போது புதிதாக பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த காப்பீடு திட்டம் என்பது அங்கு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இப்படி மத்திய அரசினுடைய திட்டங்களை மாநிலங்களில் முழுமையாக செயல்படுத்த வேண்டும், அது பயனாளிகளுக்கு முழுமையாக போய் சேர வேண்டும். அதற்கு மாநில அரசுகள் நம்மளோடு ஒத்துழைத்தால் மத்திய அரசும் அவர்களோடு ஒத்துழைக்க தயாராக இருக்கிறது என்பதுதான் பிரதமருடைய எண்ண ஓட்டமாக இருக்கிறது. அந்த எண்ண ஓட்டத்தை இன்று தமிழக முதலமைச்சரிடமும் பிரதமர் பிரதிபலிப்பார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி ரமேஷ். Velamal Engineering College, Artificial Intelligence and Data Science. Admissions open for 2026.